இஸ்ரேல் போட்ட ஒற்றை குண்டு ஒன்று கூடிய அரபு நாடுகள். நாட்டோவையே அதிர வைக்க போகும் புதிய ராணுவ கூட்டணி. அதிர்ந்து போன வல்லரசு நாடுகள். இது மூன்றாவது உலக போராக உருவெடுக்குமா? கடந்த சில ஆண்டுகளாகவே காசா மேல இஸ்ரேல் ராணுவத்தினர் தொடர்ந்து ராணுவ படைய வச்சு பல்வேறு தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க. இதனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலஸ்தீன்களை அழிக்கிறதுக்காக இஸ்ரேல் ராணுவத்தினர் இப்படி ஒரு முயற்சியை கையெடுத்திருக்காங்க. ஆனா இது பல பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயிரையும் பறிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்துல இஸ்ரேல் ராணுவம் கத்தார் மேல அங்க பாலஸ்தீன தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குண்டு வீச்சை நடத்தியிருக்காங்க. இந்த குண்டு வீச்சுல கத்தார்ல பெரிய சேதம் ஏற்பட்டதோட கண்ணா பின்னான் நடந்த இந்த தாக்குதல்கள் பல உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இதை தொடர்ந்து அரபு நாடுகள் ஒன்று கூடி நாட்டோவை உருவாக்க இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டோ கூட்டணி மூலமா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க திட்டம் தீட்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஒரு அரபு மாநாடும் அமைக்கப்பட்டிருக்கு. பல வருடங்களாகவே அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய நாட்டோ கூட்டணி அமைக்கிறதுக்காக திட்டம் தீட்டினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் மற்ற நாடுகளையும் பாதிக்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல நம்ம கூட்டணி சேர்வோம் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளுடைய அதிபர்கள் ஒன்றா மாநாடு அமைச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து எகிப்துடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டோ அமைப்போம். அதுல சுழற்சி முறையில ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு அதிகாரம் வழங்கப்படும். அதை தொடர்ந்து முதல்ல எகிப்து தான் இதற்கான அதிகாரத்தை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுல ஈரானுடைய அதிபர், ஈராக்குடைய பிரதமர், பாலஸ்தீன அதிகார தலைவர், பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் உள்ளிட்ட பல உயர்மட்ட தலைவர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அமைச்சர்களுமே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பலரும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பசி பட்டினியால காசால இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாடி வதுங்கி உயிரிழக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் போர் மூலியமாவும் அவங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுது. இது மிகப்பெரிய இனப்படுகொலை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஐநாவும் இது இனப்படுகொலை அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலக நாடுகள் மட்டுமல்லாம பல பிரபலங்களும் இதுக்கு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதுல வெட்னஸ்டே அப்படின்னு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு சீரீஸை சேர்ந்த ஜென்னா ஒர்டாகோ அப்படின்றவங்களும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹல்க் அப்படின்னு ரசிகர்களால் அறியப்படக்கூடிய மார்க் ரஃபல்லோவும் அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பிரபல F1 கார் பந்தய வீரரான சர் லூயிஸ் ஹாமில்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசால நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு. கடந்த 2 ஆண்டுகள்ல 10% அதிகமான பல மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது உண்மையாவே ஐநா சொன்ன மாதிரி இனப்படுகொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மனிதர்களா இருந்துட்டு நம்மளால இதை அனுமதிக்க முடியாது, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து அமைக்க இருக்கக்கூடிய இந்த நாட்டோ எப்பேற்பட்ட பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் பல உலக நாடுகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதல்களை நிறுத்துவாங்களா, இல்ல இது மூன்றாவது உலக போரா மாறும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR Pure Cotton Club, டாக்டர் ஸ்ரீ வர்மா வெல்னஸ்.